சாய்ராம். இந்த வீடியோவில் கும்பகோணத்தில் நான் போய் உள்ளுக்குள்ளே போய் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாதது, சின்ன சின்ன கோயில்கள், மகாமக குளம் அதெல்லாம் எடுத்ததெல்லாம் வந்து நான் மொத்தமாக ஷேர் பண்ணலான்ட்டு தான் இதை நான் மொத்தமாக கிளப் பண்ணி போடுறேன். இதுதான் அருள்மிகு ராமசுவாமி திருக்கோவில், தென்னக அயோத்தின்னு சொல்கிறா. கோபுரத்தோட ஹைட் அப்படி ரொம்ப பெருசாக இல்லை, ஆனால் எக்கச்சக்கமான சிற்பங்கள். சூப்பர். இந்த கோவில் வந்து ப்ராப்பர் கும்பகோணம் அந்த பெரிய கடை வீதியிலேயே இருக்கு. இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. தஞ்சையை தலைநகரமாக வச்சுட்டு ஆட்சி பண்ண ரகுநாத நாயக்கர் மன்னரால் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, பட்டாபிஷேக ரூபத்துல ராமர் காட்சி தர்றது தான் இங்க. இந்த கோவில் கருவறையில ராமர், சீதா பிராட்டியார், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்கணன், ஆஞ்சநேயர் எல்லாருமே கருவறையிலே இருக்கா, தனித்தனி சிற்பங்களா. இந்த கோவில்ல ராமாயணத்தை பெயிண்டிங்கா ஃபுல்லா செவத்துல வரைஞ்சிருக்கா. சூப்பரா இருக்கு. இங்க செப்டம்பர் 2015 ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இப்ப நீங்க பாக்குறதுதான் கும்பகோணத்துல இருக்கிற மகாமக குளம்னு சொல்றது. இது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய குளத்துல முக்கியமான குளமா கருதப்படுறது. இங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மகாமக திருவிழா நடக்கும். அதுல சுமார் 20 லட்சம் பேர் வருவா. வருஷா வருஷம் மாசி மக திருவிழான்னு நடக்கும். அதுக்கு சுமார் 1 லட்சம் பேர் வருவா. இந்த குளத்தோட சுத்தரவு வந்து கிட்டத்தட்ட 6.2 ஏக்கர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த குளத்தை சுத்தி 16 மண்டபங்களும் 21 கிணறும் இருக்கு. இந்த மகாமக பண்டிகையும் போது வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப பிரசித்தியாகவும் இருக்கும். அதோட போட்டோ ஏதாவது கிடைச்சா நான் இப்போ உடனே எடுத்து போடுறேன். இது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இதை பார்க்குற இந்த வீடியோஸ்ல பார்த்தாலே ஒரே பாட்டிலு, துணி, குப்பை எல்லாமே இங்கேயே அப்படியே கொட்டி கிடக்கு. நான் இதுவா தப்பா சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி இதை வந்து கவர்மெண்ட் தான் பராமரிக்கணும்னு இல்லை, மக்களுக்கும் கொஞ்சம் இது வந்து அவளும் கொஞ்சம் பார்த்துட்டாதான் வந்து நம்மளோட இந்த இதை வந்து நல்லா போற்றி இது பண்ண முடியும். இப்போ நீங்க பார்க்கறது தான் அருள்மிகு வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவில். எங்க இருக்குன்னா தேப்பெருமாநல்லூர், கும்பகோணத்துலேருந்து ஒரு 6, 7, 8 கிலோமீட்டர் கிட்டக்குள்ள இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து சாமியை வேண்டிட்டா மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது ஐதீகமா. இங்க மூலவர் விஸ்வநாத சுவாமின்னும் தாயார் வேதாந்த நாயகின்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் வளாகத்துல தனியா கன்னிமூலையில வந்து கபால கணபதி இருக்கார். கபால கணபதியின் பேர் வந்து யானைக்கு இருக்கிற கண்கால் மாதிரி பக்கவாட்டில் இல்லாம மனுஷால இருக்க மாதிரி மத்தியில இருக்கு. கை கால் விரல்கள் எல்லாமே மனுஷங்க மாதிரியே தான் இருக்கு. இங்க இந்த கோயில்ல இருக்கிற சனி பகவானை வணங்கினா சனி தோஷங்கள்லாம் விலகுங்கிறது வந்து ஐதீகம். வெள்ளிக்கிழமை இங்க அம்பாளுக்கு, வேதாந்த நாயகி அம்பாளுக்கு குங்குமத்தால அர்ச்சனை பண்ணா திருமண தடம்லாம் நீங்குங்கிறதும் ஐதீகம். இங்க வந்து அம்பாள் வலது காலை எடுத்து வச்சு முன்னாடி வரா மாதிரி தான் இங்க நமக்கு அவளோட சிலையே இருக்கு. அழகா இருக்கு. அம்பாள் வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி உதடு வந்து அந்த குவிஞ்ச நிலைமையில தான் இருக்கு இங்க பாக்குறதுக்கு. இதுதான் வந்து கும்பகோணத்துல இருக்கிற சுவாமி மலை முருகன் டெம்பிள். கும்பகோணத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து அன்னைக்கு சூரசம்ஹாரம், அதனால உள்ள போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல, செம்ம ரஷ், எந்த போட்டோவும் எடுக்க முடியல. அதனால தர்ஷனம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது, போட்டோஸ் எதுவும் கிடைக்கல. இதுதான் கோவிந்தபுரம் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல் ருக்மணி டெம்பிள், பாண்டுரங்கா டெம்பிள், கும்பகோணத்துல இருக்கு. கும்பகோணம்னா கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற ரூட்ல இருக்கு. அதாவது திருவிடமுருது அந்த கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி அந்த இதுலேயே இருக்கு. இந்த கோயிலை முழுக்க முழுக்க கட்டினது ஸ்ரீ ஸ்ரீ விட்டல் மகாராஜ். இவர் வந்து அனந்தராம தீட்சிதரோட கிராண்ட் சன்னு சொல்றார்.
இது டொனேஷன் மூலமாகவும் இந்தியா ஃபுல்லாக பண்ணுற நாம சங்கீர்த்தனம் மூலமாகவும் கிடைச்ச இதில் ஃபுல்லாக கட்டியிருக்காரு. இந்த கோயில் வந்து பூஜை அர்ச்சனை அதெல்லாம் நடக்கிறதில்ல. பக்தாலாம் லைனில் நின்றுட்டு சுவாமி பாண்டுரங்கரையும் தாயார் ருக்மணி தாயாரையும் அப்படியே அவளோட இதை வந்து தொட்டு கும்பிட்டு போகலாம். நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. கட்டின கலர் இந்த பிங்க் கலர் செம்மையாக இருக்குது. அந்த ஹைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா கட்டியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து கோஷாலை இருக்குது. அதில் வந்து 250 பசு இருக்குது. இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஜூலை 15, 2011 பண்ணியிருக்கு. கோவிலில் தர்ஷன் டைம் வந்து காலம்புரை 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இந்த கோயிலை தட்சிண பண்டேரபுரம்னு அழைக்கிறார். கோவில் கும்பாபிஷேகம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், குருஜி ஹரிதாஸ் கிரி சுவாமிகள், அண்ணா கிருஷ்ணபேமி சுவாமிகள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு தான் நடந்தது. இப்போ பார்க்குறதும் சக்கரபாணி கோவில். இது கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்கே பெருமாள் வந்து சக்கர வடிவமான தாமரை பூவில் அருகோண எந்திரத்தில் காட்சி தரார். சூரியன் இங்கே வந்து பூஜித்ததால இந்த தலம் வந்து பாஸ்கர சேத்திரம்னு அழைக்கப்படுறது. ஒரு சமயம் திருக்குழந்தையிலிருந்து தவம் பண்ணிட்டு இருந்த தேவர்களையும் முனிவர்களையும் அசுரர்கள் வந்து ரொம்ப துன்பப்படுத்தி இருந்தார். இதனால தேவர்களையும் முனிவர்களையும் காக்க வேண்டி திருமால் வந்து தன்னோட சுதர்சன சக்கரத்தால எல்லா அசுரர்களையும் அந்த காவிரி கரையிலேருந்து அழிச்சார். சக்கரத்தை கரத்துல கொண்டு விழுங்கினதுனால அவருக்கு இங்க வந்து சக்கரபாணின்னு பேர் வந்திருக்கு. இங்க மூலவர் சக்கரபாணின்னு அழைக்கப்படுறார். சுவாமிக்கு இங்க வந்து 8 கை இருக்கு. தாயார் வந்து விஜயவல்லி தாயார்னும் சுதர்சனவல்லி தாயார்னும் அழைக்கப்படுறாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மகா ஃபெஸ்டிவல்ல 5 கோயில் கனெக்ட் ஆகும். அதுல என்னென்னா இந்த சக்கரபாணி கோயில் ஒன்று, சாரகபாணி கோயில், ராமசாமி கோவில், அதுக்கப்புறம் ராஜகோபால சுவாமி கோவில், வராக பெருமாள் கோயில். கோயிலில் சுவாமி தரிசனம் காலம்புரை 7:30லேருந்து மத்தியானம் 12:30 வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4:30லேருந்து 8:30 வரைக்கும் கிடைக்கும். எல்லாம் அந்த ஊரில் எல்லா மக்களும் வச்சுருந்த நிலத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவாளா, இல்லைன்னா ஊர் நிலத்தை வந்து ஒரு பகுதியை வந்து கோயிலுக்குன்னே வச்சுருவாளா? இந்த சிஸ்டம் புரியல. நிறைய படிக்கணும் இந்த கோயிலோட நந்தவனம். நான் காளிங்கநாதன கிருஷ்ணர், நான் விஜயவல்லி தாயார். கும்பகோணத்தில் நான் பார்த்த கோயில் எல்லாத்தையும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.